புஸ்தகத்திலே லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். போதும். தேவன் இந்த ஜீவ வார்த்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே பிறந்தார் என்று சொல்லி அந்த கிறிஸ்து பிறந்ததை விசேஷமான ஒரு நாளாய் இந்த உலகம் பார்க்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், எந்த நாட்டுக்கு சென்றாலும் உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் இந்த நாளிலே ஆண்டவர் கிறிஸ்து பிறந்ததை அநேகர் ஏராளமான ஜனங்கள் உற்சாகத்தோடு அதை ஆசரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏன் முழு உலகமே இந்த ஆண்டவருடைய இந்த விசேஷ பிறப்பை ஆசரிக்கிறது? காரணம் என்ன? எங்கு பார்த்தாலும் தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் பார்க்கிறது போல உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் கிறிஸ்து பிறந்து விட்டார், கிறிஸ்து பிறந்து விட்டார் என்ற அந்த நற்செய்தியை கூறிக்கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம் இல்லையா? கூறிக்கொண்டே எந்த மூலைக்கு சென்றாலும், எந்த ஊருக்கு சென்றாலும், எந்த நாட்டுக்கு சென்றாலும் கிறிஸ்து பிறந்து விட்டார், கிறிஸ்து வந்து விட்டார் என்று சொல்லி அந்த செய்தியை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். கிறிஸ்து பிறந்து விட்டார் என்ற காரியத்தை மட்டுமல்ல, கிறிஸ்து மீண்டுமாய் அவர் இறங்கி வரப்போகிறார் என்ற விஷயத்தையும் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்? காரணம் என்ன? ஆண்டவராகிய கிறிஸ்து பிறந்ததை இவ்வளவு விசேஷமாய் சிந்திக்க காரணம் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன பேபி ஒரு குடும்பத்தில் புதிதாய் அது பிறந்து விட்டால் அந்த வீட்டுக்குள்ளே மாத்திரம்தான் ஒரு ஆனந்தமான ஒரு கொண்டாட்டம் இருக்கும். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க சத்தமா எல்லாரும். நிச்சயமாய். உங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு பேபி பிறந்துருச்சு, உள்ளத்துல அவ்வளவு ஹாப்பியா இருக்கும் இல்லையா? ஆஹா, இந்த பாப்பா பாருப்பா எவ்வளவு அழகா இருக்கு, இந்த பையனை பாரு எவ்வளவு அழகா இருக்கு, என்ன அழகா பாருங்க, அப்பா மாதிரி இருக்கா, அம்மா மாதிரி இருக்கான்னு சொல்லி என்ன செய்வாங்க? ஆமாவா இல்லையா? ஒரு சின்ன பேபி எந்த வீட்டிலே பிறக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஆனந்தமான ஒரு கொண்டாட்டம். ஆனால் ஆண்டவர் கிறிஸ்து பிறந்ததை ஒரு ஊர் மட்டுமல்ல, ஒரு வீடு மட்டுமல்ல, முழு உலகமே கொண்டாடுகிறது. என்னங்க? முழு உலகமே. நான் முன்னமே சொன்னது போல கிறிஸ்து பிறந்து விட்டார் என்ற செய்தியை உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் நீங்கள் கேட்கலாம். ஆமாவா இல்லையா? இந்த கிறிஸ்தவர்கள் இங்க பாருங்களேன், இப்ப அருமையான வாலிபர்கள் அருமையான ஒரு ஸ்கிட்டு போட்டாங்க இல்லையா? நீங்க எல்லாரும் அதை பார்த்திருப்பீங்க. எங்கு போனாலும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து பிறந்துட்டாரு, கிறிஸ்து பிறந்துட்டாருன்னு சொல்லி இந்த காரியத்தை மட்டும் முக்கியப்படுத்திக் கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். நீங்க கவனிங்களேன். அது மட்டுமல்ல, ஒரு கேள்வி கூட உள்ளத்துல இருக்கலாம். கிறிஸ்து பிறந்து விட்டாருன்னு சொன்னா அந்த பிறந்த ஊர்ல மட்டும் அந்த விஷயத்தை பற்றி என்ன செய்யலாம்? பேசலாமே. எப்படி? கிறிஸ்து பிறந்த ஊர்ல மட்டும் பேசலாமே, அல்லது கிறிஸ்து பிறந்து விட்டார் என்ற செய்தியை கிறிஸ்தவர்கள் மட்டும் ஏன் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறாங்க? வாங்க ஐயா, வாங்க அம்மா, வாங்க அண்ணே, வாங்கனே அக்கா, வாங்க, ஏன் எல்லாரையும் அழைத்து பேசுகிறார்கள் என்ற கேள்வி அநேகருக்கு இருக்கலாம். இன்றைக்கு இங்கு கூட இங்கே அன்பான விசுவாசிகள் மட்டுமல்ல, அநேக அம்மாமார்கள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள், அநேக அக்காமார்கள் தூரத்தில் இருந்தெல்லாம் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாய் அதற்கு ஒரு காரணம் உண்டு, அதற்கு விலையேற பெற்ற ஆசீர்வாதம் உண்டு. நிச்சயமா யாரும் ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறதில்லை. ஒரு காரணத்திற்காகவே உங்களை இங்கு நாங்கள் அழைத்திருக்கிறோம். கிறிஸ்து பிறந்தார். நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு ஃபேமிலிக்குள்ள மட்டும் அதை சொல்லாம, அல்லது கிறிஸ்து பிறந்த ஊர்ல மட்டும்
மட்டும் சொல்ல வேண்டியதான, அல்லது கிறிஸ்து பிறந்த நாட்டில் மட்டும், அதை விட்டுட்டு எங்க பார்த்தாலும் உலகத்தின் எந்த மூலையிலும் காரணம் இருக்குங்க. சில விஷயங்களை மட்டும் நான் வேகமா சொல்லி முடிக்க போறேன், கேளுங்க. நான் முன்னாடியே சொன்னேன், அருமையான பாடல்களை கேட்டீங்க, ஒரு குறு நாடகத்தை பார்த்தீங்க, அருமையான பிள்ளைகள் வந்து அழகாய் பாடினாங்க, ஒரு செய்திக்கு முன்பதாக மியூசிக்கோடு ஒரு அழகான ஒரு பாடலை கேட்டீங்க. எல்லாவற்றையும் விட இந்த பைபிளில் இருந்து என்ன வார்த்தை இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கக்கூடியது. ஆமென். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியது. அதுதான் நீங்கள் யார், ஏன் இந்த உலகத்திலே நாம் பிறந்தோம் என்ற அந்த காரணத்தை சரியாய் சுட்டி காட்டக்கூடியது. கிறிஸ்து பிறப்பை உலகம் எல்லாம் ஆசரிக்க காரணம் என்ன? சில விஷயங்களை மட்டும் நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். அதே லூகாஸ் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். லூகாஸ் சுவிசேஷம் 2:10 வாசிங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும், என்னங்க எல்லா ஜனத்துக்கும், என்னது இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்கள், ஒரு 4 வரி உள்ள ஒரு வேத வசனத்தை இங்க பார்த்தோம். ஒரு 4 வரி, அதிலே 2 வார்த்தையை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சுட்டி காட்ட போறேன். என்ன தெரியுமா? எல்லா ஜனத்துக்கும். என்னங்க? எல்லா ஜனத்துக்கும். ஏன் கிறிஸ்து பிறப்பை இவ்வளவாய் உலகம் பார்க்கிறது? கிறிஸ்தவர்கள் வாங்க, கிறிஸ்து பிறந்துட்டாரு, எங்க சர்ச்சுக்கு வாங்க, ஆலயத்துக்கு வாங்க, இன்னைக்கு ஒரு விசேஷ கூட்டம் இருக்குது, ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது, வாங்க வாங்கன்னு கிறிஸ்தவர்கள் கூப்பிட காரணம் என்ன? அவர் பிறந்தது எல்லாருக்காக. என்னங்க சொல்லுங்க பாப்பா எல்லாரும். அவர் பிறந்தது எல்லாருக்காக. அவர் பிறந்தது எல்லா மக்களுக்காக. இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்காக. அம்மா, அன்பான பிள்ளைகளே, அருமையான அம்மாமார்களே, ஐயாமார்களே, கிறிஸ்து பிறந்தது உங்களுக்காக. என்னங்க புதுசா சொல்ற மாதிரி இருக்கு? நான் ஒன்னும் கிறிஸ்தவன் இல்லையே, நான் ஒன்னும் யாரு கிடையாது, நான் கிறிஸ்தவன் கிடையாது. இங்க பாருங்களேன், மீண்டும் வாசிங்க அந்த வசனத்துல. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும், இதோ எல்லா கிறிஸ்தவர்களுக்காக போட்டிருக்காங்க. சொல்லுங்க, எல்லா ஜனம். அப்ப கிறிஸ்தவர்களுக்கு இல்லையா இது? நாங்கெல்லாம் இந்துக்களுங்க, நாங்க இஸ்லாமியருங்க, நாங்க அவங்கங்க இவங்கங்க. எங்க பிறக்கும் பொழுது யாரும் அது போல பிறக்கலங்க. நான் ஒரு கிறிஸ்தவனா பிறக்கல, நான் ஒரு இந்துவா பிறக்கல, நான் ஒரு இஸ்லாமியனா நான் பிறக்கல, நான் ஒரு மனிதனாய் பிறந்தேன். நான் யாராய் பிறந்தேன்? ஒரு மனிதனாய். தெய்வம் ஆண்டவராக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு அவர் வந்தது கிறிஸ்தவர்களுக்காக, அப்படி அல்ல. இந்துக்களுக்காக, அப்படி அல்ல. இஸ்லாமியர்களுக்காக, அப்படி அல்ல. அவர் வந்தது, அவர் பிறந்தது உலக மனிதர்களாகிய உங்களுக்காக, எனக்காக. அதனால தாங்க அம்மா வாங்க, ஐயா வாங்க, அண்ணே வாங்க. என்னது? கிறிஸ்துமஸ் கூட்டம் வச்சிருக்கோம். எங்க சர்ச்சில் என்ன வச்சிருக்கோம்? கிறிஸ்து பிறப்பின் கூட்டம் வச்சிருக்கிறோம். வாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்திருக்கும், என்னைய எதுக்கு கூப்பிடுறாங்க? எப்படி என்னைய எதுக்கு? கிறிஸ்துமஸ் உங்களுக்கு தானே, உங்க கூட்டம் இல்லைங்க. வேதம் தெளிவா சொல்லுது, எல்லா ஜனத்துக்காகவும் அவர் பிறந்தார். எல்லாருக்காகவும்னா நாங்க இந்த அந்த வட்டம், இந்த சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த ஆளுக நாங்க, அந்த ஆளுக நாங்க, இந்த ஆளுக பிறக்கிறப்ப என்ன ஆளுக? மனுஷ ஆளுக. ஆமாவா இல்லையா?
ஒருத்தனும் இந்த ஆளுகளா பிறக்கல, அந்த ஆளுகளா பிறக்கல, மனுஷனா பிறந்தோம். அப்ப மனுஷன் உண்டாக்குனதுங்க. நீங்க கொஞ்சம் ஹிஸ்டரி ஆராய்ஞ்சு பாருங்க. நான் ஒன்னும் ஹிஸ்டரி ஆராயாம இங்கு வந்து நான் பேசல, வாய்க்கு வந்ததை இங்கு பேசல. எப்படி வாய்க்கு வந்ததங்க பேசல, உண்மையே பேசுறேன். கிறிஸ்து வந்தது எல்லாருக்காக. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, இந்த பைபிள் சொல்லுது எல்லாரையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே உண்டாக்கினார்னு சொல்லுது. என்னங்க எப்படிங்க? என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த பாகுபாடு இல்லாம, எந்த வித்தியாசம் இல்லாம, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஏற்றத்தாழ்வு ஒன்றும் இல்லாமல் தான் அவர் உண்டாக்கினார். உண்டாக்கி அந்த மக்களுக்காகத்தான், உங்களுக்காக, எனக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டை மட்டும் சார்ந்தவர் அல்ல. எப்படிங்க? எல்லாரும் வாய் திறக்கலாமா? ஒரு வீட்டை மட்டும் சார்ந்தவர் அல்ல. ஆண்டவர் கிறிஸ்து இயேசு ஒரு குடும்பத்தை மட்டும் அல்லது ஒரு நாட்டை மட்டும் சார்ந்தவர் அல்ல. அவர் அனைவருக்கும் உரியவர். அவர் சத்தமா, அவர் யாருங்க? அனைவருக்கும் உரியவர், எல்லாருக்கும் உரியவர். ஆகவேதான் அந்த 10ஆம் வசனத்திலே என்ன வாசிக்கிறோம்? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். இதோ கிறிஸ்தவங்களுக்கு, இதோ இவங்களுக்கு, அது அவங்களுக்கு அப்படி அல்ல, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறவர். இயேசு எனக்கு உரியவர், இயேசு உங்களுக்கு உரியவர். என்னங்க? ஆண்டவர் இயேசு யாருக்குரியவர்? உங்களுக்குரியவர். இங்க கவனிங்க, இங்க அருமையான ஒரு வசனத்தை வாசம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். என்னங்க மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் யார் ஒருவர்? ஆமா, இயேசு எனக்கு உரியவர், இயேசு எங்களுக்குரியவர் என்ற உணர்விலே அந்த இயேசுவை பார்க்கிறார்களோ அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். என்னங்க? அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். உண்மைங்க. காசு இருக்கோ, பணம் இருக்கோ இல்லையோ, அல்லது வீடு இருக்கோ இல்லையோ, அல்லது சொத்து சுகம் இருக்கோ இல்லையோ, உள்ளத்துக்கு என்னங்க வேணும்? சந்தோஷம் வேணுங்க, சமாதானம் வேணும், நிம்மதி வேணுங்க. எங்க கொஞ்ச நேரம் டிவி பார்த்தா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறது போல ஒரு தோற்றம் தெரியுது. அப்புறம் ஆண்கள் கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் ஜாலியா போய் அதை இதையும் கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் ஜாலியா இருக்கிற மாதிரி, பெண்களாகிய மக்கள் கொஞ்ச நேரம் ஒரு சினிமாவோ சீரியலோ அதை இதையும், அதெல்லாம் உண்மையான சந்தோஷம் கிடையாதுங்க. என்னங்க? அதெல்லாம் சிற்றின்பம் சொல்லுது இந்த வேதம் சொல்லுது. என்ன இன்பம்? என்ன அர்த்தம் அப்படின்னா, சின்ன இன்பம் அல்லது சின்ன சந்தோஷம். அதாவது அது வர்ற மாதிரி வரும், அப்புறம் போற மாதிரி போயிடும். இயேசு கிறிஸ்து மெய்யான சந்தோஷத்தை அவர் அள்ளி கொடுக்கிறவர். ஆகவேதான் சொல்றார், இதோ எல்லா மிகுந்த சந்தோஷத்தை யார் ஒருவர். உண்மையாகவே நீங்க சொல்ற மாதிரியே இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவங்களுக்குன்னு வரல, அவர் எல்லாருக்குமாக வந்தார் என்ற உணர்வு யாருக்கு உண்டாகிறதோ அவர்களுக்கு உண்மையான சந்தோஷம். என்னங்க? எப்படிங்க உண்மையான சந்தோஷம்? பாருங்களேன், அந்த அதே 2ஆம் அதிகாரத்திலே அந்த 31, 32 வாசிங்க. தேவரீர் சகல ஜனங்களுக்கும், என்னங்க? சகல ஜனங்களுக்கும், சத்தமா, தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக போதுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தது நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு சின்ன கூட்டத்துக்கு அல்ல, சகல ஜனங்கள். எப்படி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு டேட் என்னது? சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தம் பத்தாது. 25 12 2024. என்னது இது? இது என்னன்னு கேட்கிறேன். இங்கே உட்கார்ந்து இருக்கிற கிட்டத்தட்ட முக்காவாசி பேர் எல்லாரும் ஸ்கூலுக்கு போனவங்க தான், ஸ்கூலுக்கு போய் காலேஜ் முடிச்சவங்க தான். உலகத்தின் ஹிஸ்டரியை
ரெண்டாய் பிரித்து தான் இந்த டேட் வச்சிருக்கிறாங்க. கிமு, கிபி. கிமுனா என்னது? கிறிஸ்துவுக்கு முன். கிபி என்றால் கிறிஸ்துவுக்கு பின். கிறிஸ்துவுக்கு பின் 2024 ஆண்டுகள் டிசம்பர் 25ஆம் தேதி எல்லாருக்குமானவராய் அவர் பிறந்தபடினாலே தான் அவரை கொண்டு உலகத்தின் வரலாறு ரெண்டாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒண்ணு இல்லைங்க. ஏங்க அப்ப கிமு கிபி கிறிஸ்து பிறந்ததா? நான் போட மாட்டேங்க. நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் போட மாட்டேன். கொஞ்சம் பேங்க்ல அப்படி சொல்லி பாருங்க. டேட்டா போடுப்பா, இன்னைக்கு டேட்டா போடு சொல்லுவாங்களா மாட்டேங்களா? சொல்லுங்க. இல்ல இல்ல, இது கிறிஸ்து பிறந்து இவ்வளவு வருஷம் ஆயிருக்குன்னு இது காட்டுது, அதனால நான் இந்த டேட் போட மாட்டேன்னு சொன்னா, சரிப்பா நீ ஏத்துக்கிறியோ ஏத்தலையோ, நீ என்ன செய்ய ஃபர்ஸ்ட், அப்பதான் அது செல்லும். நான் ஒன்னும் இயேசுவை உயர்த்தி சொல்லல, உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். ஆண்டவர் இயேசு இப்படி அப்படி கிடையாதுங்க, உண்மையை சொல்றேன், உண்மையை பேசுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு எல்லாருக்குமாய் பிறந்தவர். கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, இந்துக்களுக்கென்று அல்ல, இஸ்லாமியருக்கென்று அல்ல, அவர் எல்லாருக்குமானவர். ஆமென். அவர் யாருங்க? எல்லாருக்குமான கடவுள். எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாய்த்தான் இந்த உலகத்தில் பிறந்தார். எப்படிங்க? நீங்க ஒரு சந்தேகம் வரலாம், பிறந்தார் சொல்றீங்களே, அப்ப பிறந்ததுக்கு முன்னாடி அவர் இல்ல போல, என்ன இருந்தாரா சொல்லுங்க. ஒரு சின்ன பேபி குழந்தையாய் பிறக்குது. ஒரு சின்ன பேபி என்ன செய்யுது? குழந்தையாய் பிறக்குது. அந்த குழந்தையாய் பிறக்கிறதுக்கு முன்னாடி அது இல்லாம தானே இருந்துச்சு, ஆமாவா இல்லையா? அப்ப கிறிஸ்து பிறந்தாருன்னு சொல்றீங்க, அவர் இல்லையோ? ஓ, என்னைய போல அவர் என்ன செஞ்சாரு? அவரும் பிறந்தாரு. என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து பிறந்தார் என்ற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை, கிறிஸ்து வந்தார். என்னங்க? கிறிஸ்து என்ன செய்தார்? வந்தார். அல்லது கிறிஸ்து உலகத்திலே மனித அவதாரம் எடுத்தார் என்று சொல்லலாம். பாருங்கள், ஆண்டவர் ஆகிய அந்த கிறிஸ்துவுக்கு உரிய அந்த நாமத்தை பாருங்கள். ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க போறாங்க. எல்லாரும் கூர்மையா அந்த வசனத்தை கேட்டு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். என்னங்க? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. என்னங்க? நித்திய பிதா. என்னது? நித்திய பிதா. நித்திய பிதா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இங்க அருமையான மூத்த அம்மாமார்களா நீங்க உட்கார்ந்து இருக்கிற ஐயாமாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நித்தியம் என்றால் என்ன? என்ன தெரியுமா? எப்போதும் இருத்தல், என்றென்றைக்கும் நீடித்து இருத்தல். நித்தியம், ஆரம்பமும் இல்லாத ஒரு தன்மை, முடிவும் இல்லாத தன்மை. நித்திய பிதா என்னது அப்படின்னா, பிதானா உங்களுக்கு தெரியும், ஃபாதர் இல்லையா, அப்பா. ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவுக்கு ஒரு நாமம் இந்த வேதம் சொல்லுகிறது. அவர் யாராம்? நித்திய பிதா என்று சொன்னால் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிற கடவுள், பிதாவார், எல்லாருக்கும் ஃபாதராக, அப்பாவாக. பாருங்கள், இன்னொரு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 58 வாசிங்க. அதற்கு இயேசு, ஒரு நிமிஷம். ஓகே. அதற்கு இயேசு, என்னங்க? அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்னங்க? ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆபிரகாம் என்ற மனிதர் கிமு 3000 இருந்தவர். கிமு 2000 3000 அந்த ஆண்டுகளே இருந்த ஒரு நபர் ஆபிரகாம். தெரியும்,
இயேசு சொல்றாரு, ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்னமே நான், சொல்லுங்க என்ன அர்த்தம்? கிறிஸ்து பிறந்தார்னு சொன்னா அவர் மனித அவதாரம் எடுத்த நாள் அது. அதற்கு முன்பு அவர் இல்லாமல் இல்லை, அவர் இருந்து கொண்டே இருக்கிறவர். அவர் எல்லாருக்குமானவர். ஏன் பிறந்தார்? ஏன் பிறந்தார்? ரெண்டு விஷயத்தை மட்டும் பார்த்து நம்ம முடிக்க போறோம். இயேசு கிறிஸ்தவர்களுக்காக அல்ல, இந்துக்களுக்காக மட்டுமல்ல, இஸ்லாமியர்களுக்காக மட்டுமல்ல, அவர் எல்லாருக்குமானவர். எந்த பின்னணி உடையவர்களாயிருந்தாலும், எந்த சாதியை சேர்ந்தவர்களாயிருந்தாலும், எந்த இனமாயிருந்தாலும், எந்த நாட்டை சேர்ந்தவர்களாயிருந்தாலும் எல்லாருக்குமான தெய்வமாய், ஆமென், எல்லாருக்குமான தெய்வமாய் ஆண்டவர் இயேசு பிறந்தார். உங்களுக்காக பிறந்தார். அம்மா, அம்மா, அருமையான அக்காமார், அருமையான ஐயாமார், அண்ணம்மார், அருமையான பிள்ளைகளே, உள்ளே இருக்கிறவர்களே, அங்கே வெளியே உட்கார்ந்து டிவியிலே பார்க்கிற எனக்கு அன்பானவர்களே, உங்கள் யாவருக்காகவும் ஆண்டவர் இயேசு பிறந்தார். இந்த செய்தியை வீடியோ மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு பிறந்தார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு நாட்டை மட்டும் சேர்ந்தவர் அல்ல, இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டை மட்டும் சேர்ந்தவர் அல்ல, அவர் எல்லாருக்குமான ஒரு தெய்வமாய் உலகத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்காய் அவர் பிறந்தவர். இரண்டாவது, யோவான் சுவிசேஷம் 4:42 வாசிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 4:42. அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய, அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று. என்னங்க உலக இரட்சகர்? யாருங்க? வெறுமனே இரட்சகர் அல்ல, உலக இரட்சகர், உலக சேவியர் ஆஃப் த வேர்ல்ட். நான் திரும்ப திரும்ப சொல்ல, ரொம்ப கூர்மையா கேளுங்க. இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவ கடவுள் அல்ல. என்னங்க சொல்லுங்க சத்தமா? இயேசு கிறிஸ்தவ கண்டிப்பா கிடையாது. ஏன்? நான் ஒன்னும் சொல்லல, பைபிள் சொல்லுது. உலகத்தின் இரட்சகர் யாருங்க? சத்தமா சொல்லாமா? உலகத்தின் இரட்சகர். He is the savior of the world, whole universe. அவர் பிறந்ததிலே அப்படி என்ன விசேஷம்? ஒன்று, எல்லாருக்குமான தெய்வமாய் அவர் பிறந்தார். இரண்டாவது, எல்லாரையும் ரட்சிக்கிறவராய் பிறந்தார். எப்படிங்க? சத்தமா சொல்லாமா? என்ன அர்த்தம் அப்படின்னா? ரட்சிக்கிறவர்னா என்ன தெரியுமா? விடுவிக்கிறவர் அல்லது காப்பாற்றுகிறவர். ஆமென். இயேசு யார்? விடுவிக்கிறவர், காப்பாற்றுகிறவர். உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொருவரும், அம்மா, ஐயா, பிள்ளைகளே, உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொருவரும் எவ்வளவு பிரச்சனை இருக்காங்க தெரியுமா? வீட்டுக்கு வீடு எப்படி வாசற்படி இருக்கிறதோ அதுபோல எல்லாருடைய வீடுகளிலும் விதவிதமான பிரச்சனைகள், வித்தியாசமான பிரச்சனைகள், சொல்ல முடியாத பிரச்சனைகள். யாரிடத்தில் சொல்லுவது? இந்த விஷயத்தை இங்கே பேசலாமா அங்கே பேசலாமா என்று சொல்லி உள்ளுக்குள்ளேயே போட்டு அப்படியே புலம்பிக் கொண்டிருக்கிற எத்தனை பெற்றோர், எத்தனை பிள்ளைகள், எத்தனை அம்மாமார்கள், அப்பாமார்கள். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு பிறந்தது என்ன விசேஷம் அப்படி என்று கேட்டால், எனக்கு விடுதலை இல்லையா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய், ஆமென், ஆண்டவர் இயேசு விடுவிக்கும்படியாய் பிறந்தவர், மீட்கும்படியாய் பிறந்தவர். ஐயோ, இந்த பாவத்தை விட முடியல, இந்த அசுத்தத்தை விட முடியல, இந்த தீய விஷயத்தை என்னால. ஒருவேளை அது போல நீங்க இருக்கிறீங்களா? அதுபோல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காகவே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் கிறிஸ்தவர்களுக்காக அல்ல, எல்லாருக்குமாக வந்தார். இரண்டாவது, ரட்சிக்கும்படியாய், காப்பாற்றும்படியாய்.
என்னங்க சொல்லுங்க, காப்பாற்றும்படியாய். நீங்க கேட்கலாம், என்ன புதுசா சொல்ற மாதிரி இருக்கு, இயேசுவால மட்டும்தான் முடியுமா? நிச்சயமாங்க, எங்களுடைய வாழ்க்கையில அதை அனுபவித்து சொல்லுகிறோம். நீங்க ஒண்ணு இல்லைங்க, நாங்க இந்த ஊழியத்துல இருக்கிறபடினாலே, பலருக்கு இந்த ஜீவ வார்த்தைகளை பேசுகிறபடினாலே பல குடும்பங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். பல குடும்பங்களை, அநேக குடும்பங்களிலே பிசாசுகளினாலே பிடிக்கப்பட்டவர்களாக, விடுதலை இல்லாமல், பார்ப்பதற்கு சிரித்து கொண்டிருப்பார்கள், பார்ப்பதற்கு நேர்த்தியா இருப்பார்கள், ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வோடு இருப்பாங்க. ஆனா உள்ளக்குள்ள அவ்வளவு வேதனோடு இருப்பாங்க, உள்ளக்குள்ளே அவ்வளவு சந்தோஷம் இல்லாத தன்மை. இயேசு பிறந்தது இப்படிப்பட்ட மக்களை விடுதலை செய்து மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க முடியாது. ஒருவேளை இங்கே வந்திருக்கிற உங்களுக்குள்ளே, அம்மா ஐயா இங்கே வந்திருக்கிற உங்களுக்குள்ளே போராட்டமான ஒரு உணர்வு இருக்குதா? ஆமாங்க, என் வாழ்க்கையில விடுதலையே இல்லை, இந்த காரியத்திலிருந்து, இந்த விஷயத்திலிருந்து. இந்த இயேசு பிறந்திருக்கார், உங்களுக்காகத்தான் அவர் பிறந்தார். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தது உங்களுக்காகவே. மீண்டும் வாசிங்க இந்த வசனத்தை, மீண்டும் வாசிங்க. அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் அவர் உங்களுக்கும் இரட்சகராய் வந்திருக்கிறார். அவர் இங்கே இருக்கிறார். இயேசு சொன்னார், 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் சொன்னவர் அவர் எங்க இருக்கிறார், உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் ஆவியான கடவுள். அவரை இந்த மாம்ச கண்களினாலே பார்க்க முடியாது. என் அன்புக்குரியவர்களே, அவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேல் அன்பா இருக்கிறார், உங்களை விடுவிக்கும்படியாய்த்தான் பிறந்திருக்கிறார். மூன்றாவதாக யோவான் சுவிசேஷம் 1:9 எடுத்து வாசிங்கள் வேகமாக, சீக்கிரம் முடிக்க போறோம். உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே, என்னங்க பிரகாசிப்பிக்கிற ஒளியே, சத்தமா பிரகாசிப்பிக்கிற ஒளியே, உலகத்திலே அவர் பிறந்து வந்து எந்த மனுஷனையும் பிரகாசமாக்குகின்ற, எப்படிங்க பிரகாசமாக்குகின்ற கடவுள். இயேசு பிறந்ததுல மட்டும் அப்படி என்ன விசேஷம்? எப்படி? இயேசு ஒன்று, அவர் எல்லாருக்குமான தெய்வமாய் பிறந்தார். இரண்டாவது இரட்சகராக, அவர்தான் உலக இரட்சகர், விடுவிக்கிறவராக. மூன்றாவது குடும்பத்துக்குள்ளே இருளை போன்ற விஷயங்கள் அநேகருக்கு இருக்கிறது, அநேகருக்குள்ளே, அவருடைய வீடுகளிலே, உள்ளத்துக்குள்ளே இருள், பாவ இருள். அந்த இருளை போக்கி உள்ளத்திலே ஒளியை ஏற்ற முடியாது. உள்ளத்திலே ஒளியை, மீண்டும் வாசிங்க இந்த வசனத்தை. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே, என்னங்க எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கிற. நீங்க பார்த்திருப்பீங்க அநேகருடைய அப்படி முகத்திலே ஒரு பிரகாசம் இல்லாம அப்படியே சோர்ந்து அழுது நொந்து, பிள்ளைகளை குறிச்சு, வீட்டை குறிச்சு, ஏன் அவருடைய சொந்த வாழ்க்கை குறிச்சு அழுது. சிலருடைய ஃபேஸ பார்த்தாலே புரிஞ்சிருக்கும், ஏதோ ஒரு இருள் இருக்கிறது போல. இயேசு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? இருளிலேயே இருக்க வைக்கல்ல, ஒளி ஏற்றும்படியாக. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒளி, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பத்தை உண்டாக்க. கிறிஸ்து இயேசுவின் பிறப்பிலே மட்டும் இவ்வளவு விசேஷம் ஏன் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது? காரணம் இருக்குங்க. எல்லாருக்குமான தெய்வமாய் பிறந்தவர். இரண்டாவது, அவர் மட்டும்தான் உலகத்தின் இரட்சகர், உங்களின் இரட்சகர். மூன்றாவது, இருளை அகற்றி ஒளியை ஏற்றக்கூடியவர் அவர் மட்டும்தான். நான்காவது மற்றும் இறுதியாக வாசிங்கள், மத்தேயு புஸ்தகம் 1 அதிகாரம் அதிலே 21 வாசிங்க.
அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ரட்சிப்பார், பாவங்களை மன்னிக்கிறவர் ஆண்டவர் இயேசு. யாருங்க சொல்லுங்க பாப்போம். கிறிஸ்து இயேசுவின் பிறப்பு மட்டும் இவ்வளவு விசேஷமாயிருக்க காரணம் என்ன? பாவங்களை மன்னிக்கிறவர் அவர் மட்டும்தான். பாவங்களை யாராலும் மன்னிக்க முடியாது. பாவ மன்னிப்பு முக்கியமா? உண்மைங்க, உண்மை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம் என்று சொல்லுகிறது. எப்படிங்க? கிறிஸ்தவங்க மட்டுமல்ல, எல்லாரும், ஆண் பெண் சிறுவர் சிறுமியர் வாலிபர் வாலிப பிள்ளைகள் எல்லாரும் பாவம் செய்தவர்களா? நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுது. பாவத்தோடு இருந்தால் இந்த உலக வாழ்க்கைக்கு அப்புறம் இந்த மோட்சத்துக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாதுங்க. மோட்சத்துக்கு போக முடியாது. இயேசு இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் உங்களுடைய பாவங்களை மன்னித்து அந்த மோட்ச பாக்கியத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்க முடியாது. ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அம்மா, ஐயா, ஒரு காரியத்தை, ஒருவேளை நான் கூறுகிற இந்த விஷயங்கள் உங்களிலே சிலருக்கு பிடிக்குதோ பிடிக்காமலோ இருக்கலாம். ஆனால் இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். வேதத்திலே என்ன ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாரோ அது அப்படியே துல்லியமாய் ஆம் என்றும் ஆமென் என்றும் ஆகிக் கொண்டிருக்கிறது. ஆம் என்றும். உலக வாழ்க்கைக்கு அப்புறம் 2 இடத்துக்கு ஏதாவது ஒரு இடத்திற்கு நாம் போய் ஆக வேண்டும். இந்த உலக வாழ்க்கை ஒன்றும் 500 வருஷம் 1000 வருஷம் அப்படியா? சொல்லுங்க. 500 வருஷம் 1000 வருஷம் அல்ல, 70 இல்லாட்டி 80, ரொம்ப கொஞ்ச காலம். ஆண்டுகள் முடிவடைந்த பிற்பாடு இந்த உலகத்தை விட்டு நாம் என்ன செய்யணும்? கண்டிப்பாய் போயாக வேண்டும். ஆண்டவர் கிறிஸ்துவின் பிள்ளையாய் இருந்தால் அல்லது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாய் இருந்தால் நம்ம எங்க போவோம்? சொல்லுங்க. மோட்ச ராஜ்யத்திற்கு. ஒருவேளை பாவங்கள் மன்னிக்கப்படாதிருந்தால் எங்கே? நீங்களே சொல்லுங்க சத்தமா. உலக வாழ்க்கைக்கு அப்புறம் 2 இடத்திற்கு நிச்சயமாய் ஏதாவது ஒன்றுக்கு நாம் போயாக வேண்டும். அதற்காக, அந்த மோட்ச லோகத்துக்கு என்னையும் உங்களையும் கூட்டி செல்வதற்காகத்தான், உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். வந்து பாவமே இல்லாதவர், எந்த பாவத்தையும் செய்யாதவர் அந்த சிலுவையிலே தன் இன்னுயிரை கொடுத்தார். யாருக்காக? நான் முன்னாடியே சொன்னேன், உங்களுக்காக, எனக்காக. அவர் பாவம் செய்யலைங்க. வார்த்தையிலே, பேச்சிலே, சிந்தையிலே, பார்வையிலே பாவம் இல்லாதவர் என்று சொல்லுகிறது வேதம். பாவம் இல்லாத அவர் அந்த சிலுவையிலே தன் உயிரை தியாக பலியாய் விட்டு கொடுக்க காரணம் உங்களுடைய என்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, மன்னித்து அவரோடு அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே, அந்த மோட்ச ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கும்படியாய் அந்த இயேசு தன் உயிரை கொடுத்து மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார்? வேதம் கூறுகிறபடி அவர் எங்கே இருக்கிறார்? இந்த வேதம் கூறுகிறது, ஆவியா இங்கே இருக்கிற அந்த தெய்வம் சீக்கிரத்திலே அவர் இருக்கிற வண்ணமாக அவர் என்ன செய்ய போறார்? அங்கிருந்து இறங்கி வரப்போகிறார். ஆமென். யார் யார் இயேசுவின் பிள்ளையாய் இருக்கிறார்களோ அவர்களை கூட்டி செல்லும்படியாக அந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். அன்பானவர்களே, அந்த இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை வாழ வைக்க, உங்களை விலையேற பெற்ற ஒரு விடுதலை உரியவர்களாய் உங்களை மாற்ற ஆண்டவரே ஆயத்தமாய் இருக்கிறார். நாம் எல்லாரும் அப்படியே நம் முழங்கால் படிடுவோமா? நாம் எல்லாரும் இங்கே ஜெபம் முடிக்க போகிறோம். ஒரு விசேஷ ஒரு தேவ பிரசன்னத்துக்குள்ளே ஒரு விலையேற பெற்ற வார்த்தைகளை கர்த்தர் பேசினார். உங்களை ஆசீர்வதிக்க அவர் வந்திருக்கிறார். ஆண்டவரே, என் உள்ளத்திலே வாரும் என்று கேளுங்கள். இயேசுவே, என் பாவத்தை மன்னிங்க. நீர் கிறிஸ்தவர் தெய்வம் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். அப்பா, கிறிஸ்தவர்களுக்கான தெய்வம் அல்ல, எல்லாருக்குமான தெய்வம் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆண்டவரே, நீர் மட்டுமே உலக இரட்சகர், நீர் மட்டுமே விடுவிக்கிறவர், நீர் மட்டுமே கர்த்தாவே
நீர் மட்டுமே உலகத்தின் இரட்சகர் என்பதை புரிந்து கொண்டேன். என் அன்புக்குரிய எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உங்கள் மேலே அன்பாய் நேசமாய் இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை வாழ வைக்க விரும்புகிறார். தெய்வ பிள்ளையே, உங்களை வாழ வைக்க விரும்புகிறார். அந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இருளை போன்ற பிரச்சனைகளை நீக்கும்படியாய் ஆயத்தமாய் இருக்கிற ஒரே ஒரு விண்ணப்பம், ஒரே ஒரு வேண்டுதல், அன்புள்ள இயேசுவே என்னை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, என்னுடைய பிள்ளையாய் மாற்றுங்க, என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி உண்மையாய் இருதயத்தில் இருந்து ஆண்டவரே என்னை மன்னித்து உம்முடைய பிள்ளையா மாற்றுங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி யார் வேண்டிக் கொள்கிறார்களோ நிச்சயமா அவருடைய குடும்பம், அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள். அவர் போதுமானவராயிருப்பார். எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி செல்வதற்கு, முன்னேறி செல்வதற்கு அவர் போதுமானவராயிருப்பார். ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். தெய்வ பிள்ளையே, ஒரு நிமிடம் மிக அமைதியாக இருக்கிற பொழுது இந்த ஆண்டவரை பார்த்து பேசு.